3Dல நீங்க அவங்க மெசேஜுக்காக காத்துட்ருக்கீங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட சோஷியல் மீடியால ரொம்ப ஆர்வமா எதையோ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. நீங்க நெனச்சிட்டு இருக்கலாம், உங்க உங்க மேல வந்து அவங்களுக்கு அக்கறை இல்ல, இல்ல நான் பேசல. ஆனா, உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ட எத்தன தடவ அவங்க ஒரு நாளைக்கு செக் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கைகள்ல அவங்க ஃபோன வச்சுட்டு, மேபி உங்க மெசேஜுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. இல்லன்னா வந்து உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ட அவங்க அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3Dல உங்களோட அரும உங்களோட வேல்யூ அவங்களுக்கு நிச்சயமா இந்த 3Dலயே வந்து தெரியுது. அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிய நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்த கனெக்ஷன அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு 3Dலயே சிந்திச்சிட்டு இருக்காங்க. பட் 5Dல என்ன நடக்குது? 5Dல நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் 5D யூனியன நோக்கி போயிட்டுருக்கு சில கனெக்ஷன்ஸ். உங்க மேல 3Dல எந்த அளவுக்கு அவங்க வந்து பித்து பிடிச்சு போயிருக்காங்க, இல்லன்னா வந்து எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ரீடிங்ல பார்ப்போம். இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடிட்டுருக்கு? அவங்களோட ரகசிய எண்ணங்கள் என்ன? இந்த 3Dல, 5Dல 2ம் சேர்ந்து பார்ப்போம். நீங்க 5Dல இல்லன்னா 3Dல ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். இன்னும் 7 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்க போது. இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப இந்த ரீடிங்ல தெளிவா பார்க்க போறோம். அதே மாரி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு மிரர் ஸ்கிரிப்டிங்கிற சீக்ரெட்டையும் சொல்லப் போறேன். சப்போஸ் 3Dல, 5Dல அலைன் ஆகல அப்டின்னா, அது ஈஸியா நீங்க வந்து டேக்கிள் பண்ண முடியும். அந்த ரகசியத்த நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போ உங்க 2 பேத்தோட எனர்ஜி என்ன அப்டிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க இப்போ நீங்க இந்த ஷஃபில் பண்ற டைம்ல, நீங்க உங்களோட எனர்ஜிய அலைன் பண்ணுங்க. டீப் பிரீத், ரிலாக்ஸ். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், ஐ அட்ராக்ட் டிவைன் கவுண்டர் பார்ட், ஐ அலைன் வித் மை டிவைன் லவ், ஐ ஆம் டிவைன் ஃபெமினின் இல்லைனா டிவைன் மேஸ்குலின், ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் மை பவர். இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜியை நீங்கள் உள்ள விடும்போது, இந்த எனர்ஜி இந்த ரீடிங்குள்ளே கொண்டு வரும்போது, இதில் இந்த ரீடிங்கில் வர விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஸோ அலைன் வித் த ரீடிங், அலைன் வித் திஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்ட் எனர்ஜிலேருந்து இங்கே வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் போயாச்சு. இதுதான் மிரர் ரியாலிட்டி. ஆக்சுவலாக 3Dல வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் 5Dல இந்த ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. மேஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3Dல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அலைன் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க 3Dல. 3Dலே தெளிவு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 3Dல இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் மேபி ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோ த்ரூ பண்ணலாம். இப்போது உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்கலாம். ஃபினான்ஷியலாக செட்பேக் இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா இருக்கலாம் 3Dல. பட் ஸ்டே வித் மீ. உங்கள் 5Dல இருந்து இந்த 3D எனர்ஜி எப்படி மாற்றுறதுன்னு அதையும் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ சீக்ரெட். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சீக்ரெட்டும் நான் உங்களுக்கு வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ 3Dல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த பர்சன் ஒரு அழகான ஆஃபரோட வராங்க. மேபி எடுத்தோடனே வந்து உங்களுக்கு ட்ரமாட்டிக்கான ஆஃபர் இங்கே இருக்காது. கொஞ்சம் அந்த அவங்க இம்பேலன்ஸ்டா இருக்கலாம் இப்போ. கொஞ்சம் மேபி சில விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு அப் இந்த ஏர் மேல பறந்துட்டுருக்கு. அவங்க ஸ்டெபிலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம். இந்த ஸ்டெபிலிட்டி நிச்சயமா வரும். இப்போ நம்ம வந்து 5Dல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுலேருந்து எப்படி நீங்க இந்த 3D ரியாலிட்டிய உங்க வாழ்க்கையில நிரந்தரமாக்கிக்கிறது, இந்த எனர்ஜிய இந்த புது ஆரம்பத்த அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஹார்ட் புரோக்கன். அவங்க வந்து இந்த எனர்ஜிலேருந்து ம். 1 செகண்ட். ஸ்டே வித் மீ. சரி. இது வந்து ரொம்ப தெளிவான ரீடிங் இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சைக்கிள தான் முடிச்சுட்டு வரீங்க. நீங்க ஒரு சைக்கிள முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க 5Dல. இட்ஸ் லைக் யூ. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சிருக்கீங்க. 5Dல ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் இல்லன்னா வந்து ஒரு ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கு. இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்லேருந்து வெளில வந்துட்டுருக்காங்க. 5Dல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் பிரேக் இதெல்லாம் அதாவது ரன்னர், சேசர் இந்த எனர்ஜிலேருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டு இப்போ தெளிவான முடிவு, போராடுறது, விடுற பெர்சிவரன்ஸ் இந்த கனெக்ஷனுக்கு விட்டு தரதில்ல அப்படிங்கிற வந்து ஒரு முடிவோட இப்போ இந்த 3Dல இந்த புது ஆரம்பத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க அவங்க லெசன கத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்க அவங்க 5Dல உங்களுக்கு சொல்ல விரும்புது. அதே மாரி தான் நீங்களும். 2 பேருமே வந்து ஒரு பெயின்ஃபுல் சைக்கிள முடிச்சிருக்கீங்க 5Dல. 5D ரியாலிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சுட்டு பாடம் கத்துக்கிட்டீங்க பாருங்க. 2 பேருமே பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் கத்துக்க வேண்டிய பாடங்கள கத்துக்கிட்டீங்க.
அதுவும் இல்லாம டிவைன் ஃபெமினின் நீங்க வந்து சைக்கிக். நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் எதுவோ அது கத்துக்கிறதுக்காக தான் இந்த பெயின்ஃபுல் சைக்கிள். அதனால நீங்க வந்து கவலைப்படணும் அவசியம் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா 5Dல நீங்க அந்த எனர்ஜி தான் கொஞ்சம் இங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. இட்ஸ் லைக் ஸ்கேர்சிட்டி. அ உங்களால எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த பெயின்ஃபுல் சைக்கிள் நீங்க கோ த்ரூ பண்ணனால தான் இங்க வந்து இன்னுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? ஹீல் ஆகணும். வெரி சிம்பிள். பழச வந்து பிடிச்சுக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அ நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க, "பிரசன்ட் இஸ் அ கிஃப்ட்" அப்படின்னு. பிரசன்ட் மட்டும் தான் நம்ம கைகள்ல இருக்கு. அதுதான் இங்க. இந்த நொடி தான் நமக்கு கைகள்ல இருக்கும். அந்த நொடி தான் நமக்கு சொந்தம். இந்த பாடத்த இந்த பெர்சன் நிச்சயமா கத்துக்கிட்டாங்க. நீங்களும் அந்த பாடத்த கத்துக்கிட்டீங்க. மாஸ்குலின் வந்து ஃபினான்ஷியலா அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து உங்கள விட அட்வான்ஸ்டா இருக்கு. நீங்க வந்து இட்ஸ் லைக் 2 பேருமே 2 விதமான பவர் வச்சுட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஸ்கில் வச்சுருக்கீங்க. நீங்க சைக்கிக் இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலா ஸ்டேபிள். ஸோ, அத தான் நீங்க இப்ப வந்து பேலன்ஸ் பண்ணணும் 2 பேருமே. 2 பேருமே பேலன்ஸ் ஆகணும். அவங்க சைக்கிக் எபிலிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க ஃபினான்ஷியலா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் இந்த கனெக்ஷன் வந்து உங்கள இந்த 3Dல கொண்டு வந்து நிறுத்தும். அதாவது யூனியன்ல கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க நிச்சயமா இந்த எனர்ஜி யாருக்கு பொருந்துதோ, அவங்க ஒரு பெயின்ஃபுல் சைக்கிள முடிச்சுட்டு, ஒரு சோகம், எமோஷனலா ட்ரவுன் ஆயிட்டு, இந்த சைக்கிள முடிச்சுட்டீங்க. ஓகே. இனிமே இந்த ட்ராமாவே இல்ல. நான் வந்து சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்ற முடிவு. இட்ஸ் லைக் மேபி பாஸ்ட் ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஃபாலன் ட்வின் சிச்சுவேஷனா இருக்கலாம். இது எதுவா வேணா இருக்கலாம். இத முடிச்சுட்டீங்க. இந்த சைக்கிள முடிச்சுட்டு நீங்க இப்போ இட்ஸ் அ நியூ சைக்கிள். 6 ஆஃப் கப்ஸ். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது காதல். அதே சமயம் உங்க காதல் உங்க எனர்ஜியோட அலைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அலைன் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஆல்ரெடி மாஸ்குலின் எனர்ஜி ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்காங்க. அவங்க பழைய வூண்ட், ஹார்ட் பிரேக் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அதனால வந்து அவங்க பின்தங்கி இருக்காங்க காதல் வாழ்க்கையில அப்படின்னா, அதெல்லாம் அவங்க ஹீல் பண்ண அவங்க ஹீல் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஹீல் பண்றது எதனால? இந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனால. இட்ஸ் லைக் 6 ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல், உங்களோட அன்கண்டிஷனல் லவ் அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஃபீல் பண்ணனால அவங்க ஹீல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக். பேலன்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட். நீங்க அவங்களுக்கு காதல் குடுத்தீங்க. அவங்க பாஸ்ட் கனெக்ஷன், காதல் அந்த வலிகள வந்து விட்டுட்டு, இப்போ காதல்ல வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு தயாரா இருக்காம பாஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்தது. சொல்றதா? வேணாமா? இப்படியா? அப்படியா? இதே மாதிரி நடக்குமா? குழப்பம், குழப்பம், குழப்பம். ஏன்னா, பாஸ்ட்ல அவங்க கோ த்ரூ பண்ண ஃபெயிலியர். ஆனா, இப்போ அத அவங்க ஹீல் பண்ணியாச்சு. உங்ககிட்ட வந்து அந்த ஆஃபர் குடுக்க அவங்க தயாராயாச்சு. இப்போ நீங்க இங்க காதல் நீங்க குடுத்த காதல்னால அவங்க தெளிவாயிட்டாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி குடுக்க போறாங்க. எப்படி? அவங்களோட ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ உங்களுக்கு தரப்போறாங்க. இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த எனர்ஜி தான். இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து பணத்த அப்படியே பேக்ல கொண்டு வந்து தரப்போறது. இட்ஸ் லைக் தே ஆர் கிவிங் த எனர்ஜி. அந்த அபண்டன்ட் எனர்ஜிய உங்களுக்கு தரப்போறாங்க. நீங்க ஃபினான்ஷியலா வந்து ஸ்டேபிள் ஆக போறீங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். இப்போ அட் பிரசன்ட். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ஸ்கேர்சிட்டி. இந்த வந்து லேக் மென்டாலிட்டி. எனக்கு வந்து பணம் இருக்காது. இல்லன்னா என்னால முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நோ. அந்த மாதிரி எந்த விஷயங்கள் உங்க மனசுல ஓடிட்டு இருந்தாலும் தொடச்சு, தொடச்சு தூக்கி போட்டுருங்க. நீங்க அத பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. இந்த மாஸ்குலின் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர். பேர் யுவர் ஹார்ட் அண்ட் ஐ வில் பேர் மைன். ஸோ பழைய வலிகள் எது இருந்தாலும் சரி, அத விட்டுட்டு, நாம இப்போ இது 3Dல உங்களுக்கு குடுக்குற மெசேஜ் அவங்க. நம்ம 2 பேர் பாஸ்ட் என்னவா இருந்தாலும் சரி, எத்தன வலிகள் இருந்தாலும் சரி, அத அப்படியே விட்டுட்டு நம்ம புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க பாடத்த கத்துக்கிட்டீங்க. அதுதான் அவங்களுக்கு இப்ப புரியிறது. அவங்க உங்களுக்கு குடுக்குற கிளாரிட்டியும் அதுதான். இந்த எனர்ஜியும் அதுதான். அவங்க சொல்ல விரும்புறதும் அதுதான். நீங்களும் அங்க தான் இருக்கீங்க. இப்ப 2 பேத்துக்குமே வந்து காதல பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யூனியன் நடக்காது. திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்வின் ஃப்ளேம்ல நீங்க வந்து எமோஷனலாவும் ஹீல்டா இருக்கணும். ஃபினான்ஷியலாவும் ஸ்டேபிளா இருக்கணும். ட்வின் ஃப்ளேம்க்கு 2மே எனர்ஜி வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். நீங்க இந்த இம்பேலன்ஸ் எனர்ஜியில யூனியன நோக்கி போகவே முடியாது. அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து எமோஷனல் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி, யூ நீட் டூ ஹீல். அந்த ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டிய நீங்க விடணும். அந்த எனர்ஜிய நீங்க கிளென்ஸ் பண்ணீங்கன்னா போதும். யூனியன் தானா நடந்துடும். ஃபர்ஸ்ட் சக்ரா பயம். ஸ்டேபிள் ஆகுங்க. ஸ்டெபிலிட்டி தான் இந்த கனெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அத தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க எப்படி இந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிலேருந்து வெளியில வரது? இந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். த மூன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி வெளியில வருதுன்னு. யூ ஆர் த சைக்கிக். நீங்க தான் டிவைன் ஃபெமினின். நீங்க வந்து ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜில வந்தீங்க. இட்ஸ் அ சீக்ரெட். என்ன டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம்னு அதாவது என்ன இங்க வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க
ட்வின் ஃப்ளேம் என்ன ரீடிங் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஜேர்னியில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்ன இது எந்த சீக்ரெட் வே அப்படிங்கிறது. மேபி உங்களுக்கு பௌர்ணமி ரொம்ப ரிலேட்டட் என்ன 2 3 எனர்ஜி இங்கே இருக்குது. மேபி சம் ரிச்சுவல் பௌர்ணமி விரதம் இல்லைனா வந்து பௌர்ணமி அதாவது மூன் சைக்கிள் ரிலேட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும். பிரேக் த்ரூ வந்து உங்களுக்கு பௌர்ணமி நீங்கள் வந்து என்னோட இன்னொரு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நான் பௌர்ணமி ரிலேட்டடாக வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது உங்கள் அபண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ரீடிங் போட்டிருப்பேன். இட்ஸ் அ டெக்னிக். அதை போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவாக அமையும். அது வந்து யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து திடீர்னு பிரேக் பண்ணி அந்த பௌர்ணமி ஃபாஸ்டிங்கை போட்டிருப்பேன். இட்ஸ் எ ரிச்சுவல். ஸோ அதை பாருங்கள். அதில் உங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம மாஸ்குலின் எப்போ இல்லைன்னா எப்படி வந்து ஓஹோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பிரபஞ்சம் கொடுக்க விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாஸ்ட் நீங்கள் எந்த சைக்கிளை முடிச்சுட்டு வந்தீங்களோ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ரீசர்ஃபேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு இப்போ உங்களோட அருமை தெரிஞ்சிருக்கு. நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்களும் திரும்ப உங்களை வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த எனர்ஜி வந்து உங்கள் எனர்ஜியை விட்டு வெளியில் போயிடுச்சு. திஸ் இஸ் நாட் யுவர் எனர்ஜி. இது வந்து உங்கள் எனர்ஜியோட அலைண்டாக இல்லை. பட் இந்த பர்சன் இன்னுமே வந்து பாஸ்ட் பர்சன் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு யார் இந்த வலியை கொடுத்து யார் வந்து உங்களை எமோஷனலாக அட்டாக் பண்ண சரி நார்சிசிஸ்டிக் எனர்ஜி. நீங்கள் யாரை விட்டுட்டு விலகி வந்தீங்களோ அது எந்த பர்சனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்போ உங்களோட அருமை தெரியும். நீங்கள் தான் அவங்களோட ட்வின் அப்படின்னு இல்லைனா நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. பட் ஸ்டில் அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ யூ கான் ட்ரஸ்ட் தெம். இது நம்மளோட எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரஸ் 3 of swords. அவங்க ஓ மை காட் இந்த பர்சன் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அதாவது பாஸ்ட் பர்சன் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களா அவங்க வந்து மனசு உடஞ்சி போயிருக்காங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எம்பரர் இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய பொறாமையை கொடுத்துருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் அவங்களோட என்ன சொல்கிறது மருந்து. அவங்க உடஞ்சி போன இதயத்தை அப்படியே அழகாக ஒட்ட வச்சு அந்த காயங்களை வந்து ஒரு நொடியில் ஆற்றிட்டீங்க. அதனால தான் அந்த பர்சன் வந்து அவங்க இதயத்தை தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த உடஞ்சி போன இதயத்தை ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வராங்க உங்கள் கைகளில் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நீங்கள் தான் டிவைன் ஃபெமின். அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வேறு லெவல் ஆஃப் காதல். ஸோ இப்போ இந்த மிரர் ரியாலிட்டி நீங்கள் பெருசாக பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. மாஸ்குலின் மோஸ்ட்லி வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அலைன்ட் ஆகிட்டாங்க. ஃபெமினின் நீங்கள் மட்டும்தான் இப்போது இது ஃபெமின் எனர்ஜி தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபெமினாவே இருக்கணும் இந்த பக்கம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியலாக. அதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ரீடிங்கில் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். உங்கள் எனர்ஜி உங்களோட காதல் ஆல்மோஸ்ட் யூனியனை நோக்கி யூனியனை டச் பண்ண போது அந்த பவுண்ட்ரி கிட்ட இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். ஜஸ்ட் புஷ் த்ரூ இஸ். 1313 நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அனதர் சைன். நீங்கள் வந்து 1313 நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் சீக்ரெட்டை எல்லாத்தாலையும் பார்க்க முடியாது. நான் ஆல்மோஸ்ட் இந்த ரீடிங்கை முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சீக்ரெட்டு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது பிராப்தம் இருக்கும். அது என்ன அப்படின்னா நீங்கள் 3Dயில் அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பக்கத்தில் எழுதுங்க. ஒரு சின்ன பேப்பரில் எழுதுங்க. அவங்க என்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த பேப்பர் அப்படியே திருப்புங்க. அந்த பக்கத்தில் என்கிட்ட பேசுறதுக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இது வந்து 5D. நீங்கள் எழுதுனது ஃபஸ்ட்டு 3D. இப்போ நீங்கள் எழுதுறது வந்து 5D. இதுதான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது அவங்க உங்ககிட்ட பேசுறது. ஸோ இந்த பேப்பரை 5D ரியாலிட்டியில் நீங்கள் எழுதுனதை உங்கள் பக்கம் பிடிச்சிக்கோங்க. அந்த 3D எழுதுனதை உங்கள் பக்கம் பிடிச்சிக்கோங்க. 5Dயில் எழுதுனது பின்னாடி பக்கமாக இருக்கட்டும். அதில் பின்னாடி ஒரு ஹேண்ட் மிரரை வச்சு அந்த மிரரில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போது 3D ரியாலிட்டியிலேருந்து 5Dக்குள்ளே போகிறீங்க. அந்த 5Dயில் என்ன இருக்குது? அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரியாலிட்டியில் நீங்கள் நினச்சிக்கோங்க இதை நான் வந்து இந்த 3Dயில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. நீங்கள் எங்கே வேணால் குப்பையில் போடலாம், ஃப்ளஷ் பண்ணலாம், இல்லைனா பேர்ன் பண்ணலாம். அது உங்களோட சௌரியம். ஆனால் இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களுக்கு சந்தோஷம் வரும். உடனே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் வரும்.
இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற பெரிய பெரிய ரகசியம். ஜெய் சரம், காட் bless யூ.